ஆட்சியில அந்த பெரும்பான்மை இந்துக்களை ஏமாத்தி நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வோம்னு சொல்றாங்களே தவிர அந்த மக்களுக்கு வேலை வேணும், வேலை கூட கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்யறது. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோடி ஆட்சிக்கு வந்தார். போய் கேட்டா பக்கோடா போடுங்க அதுவும் வேலைங்கிற. அவங்களுக்கு அவங்களதானே தெரியும், வேற யாரையும் தெரியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எல்லா மக்களையும் அரவணைத்து நடக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போன்ற ஒரு ஆட்சி மத்தியிலே ஒன்றியத்திலே உருவாக வேண்டும். அது இந்தியா கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றுதான் இந்த நாட்டின் மக்களை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை நாம் அங்கே உருவாக்க வேண்டும். இப்ப கேஸ் சிலிண்டர் விலை 1000 எவ்வளோ? மோடி ஆட்சிக்கு வந்தப்ப 410 ரூபாய் கேஸ் சிலிண்டர். நம்முடைய ஆட்சி அங்க ஒன்றியத்துல வந்த உடனே எவ்வளோ? 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆட்சி வந்தவுடன் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இவற்றையெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். வெயிலா இருக்குன்னு வீட்டுல உட்கார்ந்து கூடாது. நம்முடைய ஜனநாயக கடமை ஓட்டை போட்டுட்டு போனோம். உங்களுடைய மேலான அன்பான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வெற்றி பெற நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். அதே போல தூத்துக்குடியிலே உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு மீண்டும் அளிக்க வேண்டும். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.